கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதலாய் நிகழ்ச்சியில் உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா இந்த ஷோக்கு ஒரு ஸ்பெஷலான செலிபிரிட்டியை நம்ம கூப்பிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி இந்த வாரம் வந்திருக்க செலிபிரிட்டி பற்றி சொல்லணும்னா மோஸ்ட்லி ஒரு சாதாரண மனிதர்களை நம்ம அடையாளம் சொல்கிறோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய பாவனைகளை வச்சோ இல்லை அவங்களுடைய சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் அடையாளம் காணுவோம். ஆனால் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ அவங்க நடித்த படம் தான் அவங்களுடைய சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு அதுதான் அடையாளமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவருடைய அடையாளம் நம்ம சொல்லணும் அப்படின்னா விருமாண்டி படத்தில் போலீஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஓ அவரா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. எஸ் அவரே தான். சண்முகராஜன் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவருடைய முதல் சினிமா அனுபவங்கள் எல்லாமே அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். இன்னி வரைக்குமே எல்லாருடைய மைண்ட்லயுமே தங்கி இருக்கிற ஒரு விஷயம்னா விருமாண்டில நீங்க நடிச்ச அந்த கேரக்டர். சோ அந்த அளவுக்கு அதுதான் உங்களுடைய முதல் படமும் கூட. சோ இந்த அளவுக்கு போல்டான ஒரு கேரக்டர், முதல் படம். சோ எப்படி இந்த விஷயம் அமைஞ்சது? அதாவது நான் அதுக்கு முன்னாடி நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமான்னு டெல்லியில் ஒரு நடிப்பு நாடகம் தொடர்பான ஒரு பயிற்சியில் ஒரு த்ரீ இயர்ஸ் படிச்சுட்டு மதுரையில் நிகழ் நாடக மையம்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நாடக வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு நாசர் சார் எனக்கு சினிமாவுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 6-7 வருஷம் நண்பர் அவர். ஏன்னா அவருக்கு நாசர் சாருக்கு என்ன ஸ்பெஷல்னா, அவர் சினிமா நடிகராக இருந்தாலும் நாடகம் இலக்கியம் சார்ந்த நண்பர்கள் அவருக்கு நிறைய உண்டு. அந்த அடிப்படையில் நான் இங்கே நாடகம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு அவரோட ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு. அந்த இதில் அந்த பழக்கத்தில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் அந்த சண்டியர்ன்ற படத்தில் ஃபஸ்ட்டு சண்டியர்னு பேர் இருந்தது. அதில் நாசர் சார் பண்ண வேண்டிய கேரக்டர் அது. அப்புறம் அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் விருமாண்டின்னு மாறினதுக்கப்புறம் நாசர் சாருக்கு டேட் இல்லாதப்ப கமல் சாரும் அவரும் பேசிக்கிட்டு இருந்தப்போ நாசர் சார் என்னைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ கமல் சார் என்னை கூப்பிட்டு பார்த்தாங்க. அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. கமல் சார் அலுவலகத்துக்கு வர சொல்லி நான் மதுரையிலேருந்து கிளம்பி வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சந்தான பாரதி சாரோட பிரதர் சிவாஜி சார், அவரும் நல்ல நடிகர். அவர் என்னைய கூப்பிட்டு போயிட்டு கமல் சார் முன்னாடி உட்கார வச்சார். கமல் சார் வந்தோடனே 2 வார்த்தை தான் என்கிட்ட கேட்டார். நீங்கள் என்எஸ்டியான்னு கேட்டார். என்எஸ்டினா நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா. ஏன்னா நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் படித்த ஓம்புரி, நஸ்ரீன் சார் அந்த மாதிரி நிறைய நடிகர்களோட அவர் ஹேராம் படங்கள் எல்லாம் வேலை செஞ்சுருக்காரு. அது தேசிய அளவில் பெரிய நிறுவனன்றதுனால, நடிப்புக்கான நிறுவனன்றதுனால அவருக்கு தெரியும். அப்போ என்எஸ்டியான்னு கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னேன். அப்புறம் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். ராமநாதபுரம்னு சொன்னேன். உடனே டபக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. என் முன்னாடி உட்காந்துருந்தவர் எந்திரிச்சிட்டு இவருக்கு ஷூலாம் அளவு எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் கமல் சாரை மீட் பண்ணுறேன் நேரில். அதுக்கப்புறம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேய் காமன்ற ரோல், அதில் நம்ம கேரக்டர் நல்லா வரணுன்றதுக்காக அவர் ரொம்ப மெனக்கட்டு இப்போ பண்ணுவார். அது இன்றைக்கி வரையும் இருக்குது. இன்றைக்கி நான் உத்தமவளன் இப்போ கடைசியாக சாரோட பண்ணேன். அப்போ அது வரையும் அந்த இது இருக்குது. முழுக்க அந்த கிரெடிட் கமல் சாருக்கு தான். நாடக பற்றை வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இதில் பசங்க என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டோட வராங்க? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படியா சினிமாவில் போயிடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆர்வ கோளாறுத்தனமான விஷயங்களை நிறையவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிருக்கிற பற்றையில் என்ன மாதிரி இருக்கு? நாடகத்துக்கு தான் நாங்கள் எடுக்கிறோம். ஒரு 3 வருடம் நாடகம் எங்கிட்ட எங்கள் குழுவில் இருந்து அவங்களுக்கு தங்குற இடம் சாப்பாடெலாம் கொடுத்து நாங்கள் அதை பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு 60-70 பேருக்கு மேலே நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ணுறதுன்னா சினிமாவுக்காக மட்டும் உருவாக்குறது இல்லை. என்னென்னா 3 துறைக்கு அனுப்புகிறோம். ஒன்று நாடகத்துறையில் என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாலே போய் ஒரு 4 பேர் படிச்சுட்டு வந்திருக்காங்க எங்கள் குழுவில் இருந்தே. அது மாதிரி நாடகத்தை தொடர்ந்து செய்கிறாங்க. நாடகம் செய்கிறவங்க நாளைக்கு சினிமாவில் கூட வருவாங்க. அது தவிர்க்க முடியாதது. ஆனால் நான் அதுக்கு மட்டும் அனுப்புறதில்ல. சோசியல் ஒர்க் படிச்சுட்டு தொண்டு நிறுவனங்களில் வேலை செய்கிறதுக்கு சமூக பணியாளர்களாக அனுப்புகிறோம். அப்புறம் கல்வியாளர்களாக இப்போ எம்ஃபில் பிஹெச்டிலாம் பண்ணிவிட்டு என்னோட மாணவர் வாரணாசியில் பேராசிரியராக இருக்கார். இங்கே சென்னையிலும் பேராசிரியர்களாக இருக்காங்க. நான் இன்னும் பிஹெச்டி இப்போ தான் பண்ண போகிறேன். அவங்க எல்லாம் என்னோட மாணவர்கள் ஒரு 4-5 பேர் பிஹெச்டி முடிச்சுட்டு பேராசிரியர்களாக இருக்காங்க. இந்த 3 துறைகள் நடிப்பு, நாடகம், சினிமா, அப்புறம் கல்வித்துறை, அப்புறம் சமூக பணியாளர்களாக தொண்டு நிறுவனங்களுக்கு அனுப்புகிறோம். அதான் அந்த 3 இதில் தான் அனுப்பிட்டு இருக்கோம். சினிமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய பேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஆசை, கனவு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. பட் நீங்கள் சினிமாவுக்கு வராமல் இருந்திருந்தா வேற என்ன ஆகியிருப்பீங்க? நீங்கள் சினிமாவுக்கு வரலைன்னா நான் நாடகத்துறையில் முக்கியமான இயக்குனராக இருந்திருப்பேன். நான் படித்தது டிசைன் டைரக்ஷன் தான். நாடகத்தில் முழு நேரமாக நாடகம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போயும் பேராசிரியர்கள், பள்ளி கல்லூரிகளில் போய் ஆசிரியர்களுக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
அந்த மாதிரி ஒரு அந்த பணியும் சேர்த்துக்கிட்டு செஞ்சிருப்பேன். முழுக்க முழுக்க நடிப்பு சார்ந்து தான் இயங்கியிருப்பேன். ஓகே, ஸோ நடிப்பு தான் ரொம்ப நடிப்பு தான். அண்ட் நீங்கள் நிறைய படங்கள் இப்போ வந்து தொடர்ந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணுறீங்க, வில்லனும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வில்லனாக நடிக்கும் போது என்ன சொல்றது, உங்களை வந்து ஒரு வில்லனாக மாற்றிக்கிட்டு பயங்கரமாக இந்த அந்நியன் படம்லாம் பார்த்தீங்கன்னா திணறி இருப்பாங்க, ரொம்ப செம்மையாக பண்ணியிருப்பீங்க அந்த கேரக்டர். ஸோ அந்த படத்தில் அந்த வில்லன் கதாபாத்திரம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை வந்து விரும்மாண்டி பார்த்துட்டு சங்கர் சார் வந்து அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த மேனேஜர்ஸ் வந்து அதை பற்றி பேசுகிறப்ப என்ன 2 நாள் 3 நாள் வருதே அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். இல்லை, எல்லா வில்லன்களுமே அதில் வர்றவங்க எல்லாருமே வந்து 2 நாள் 3 நாள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ரயில்வே கான்ட்ராக்டர் மாதிரி வருவேன். அது வந்து அந்த டயலாக்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதாவது 5 பைசா கொடுத்தா தப்பா, அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சங்கர் சார் வந்து எனக்கு அவரோட 2 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்நியன், சிவாஜி. 2மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசித்து, இப்போ சமீபத்தில் கூட ஒரு விழாவில் வச்சு அவரை பார்த்தேன். ரொம்ப நாள் கழித்து பார்த்தா கூட ஒரு 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 படக்குன்னு ஒரு தொற்றிக்கொள்கிற மாதிரி வந்து ஒரு இணக்கமும் நட்பும் வந்து இருக்கும் அவர்கிட்ட. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு விரும்மாண்டிக்கு அப்புறம் நல்ல பேர் வாங்கி கொடுத்த படமும் அந்நியன்னு சொல்லலாம். நிறையா அதை எப்படி பேர் வாங்கி கொடுத்ததுன்னா, நம்ம மக்கள் மத்தியில் போனாலே அந்த அந்நியன் கேரக்டரை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்நியன், எம்மகன். ஆனால் எனக்கு வந்து மெயினாக வந்து அந்த ரைட்டரோட என்னோட பாணின்னு நான் பார்த்தேன்னா, நான் என்ன எதுக்கு மெனக்கெடுவேன்னா, அந்த எழுத்தாளரா இயக்குனரா அவர் எதை கன்சீவ் பண்ணியிருக்காரு, அவர் எதை வந்து அவர் மனசில் அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்குது, அதை வந்து 100% வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ பரியரும் பெருமாள்லாம் அப்படி தான் நடந்தது. அவர் என்ன, மாரி செல்வராஜ் வந்து இயக்குனர்கிட்ட வந்து என்ன இருந்தது, பேப்பரில் என்ன இருந்தது, அவர் மேக்கிங்கில் என்ன பண்ணுறாரு, இது 2க்கும் நடுவில் வந்து அவர் எதை வெளியில் கொண்டு வர விரும்புகிறாரு, அதை எப்படி நம்ம வந்து நம்ம உடல் மூலமாக, மொழி, குரல் மூலமாக, மனம் மூலமாக நம்ம எப்படி வெளிப்படுத்தலாம். அதான் சைவம். ஸோ நாசர் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருந்தது? நான் வந்து அதில் காஸ்டிங் டைரக்டராக இருந்து நிறைய கதாபாத்திரங்களை தேர்வு செஞ்சேன். ஈவன் நாசர் சார் சன்னை கூட, 2வது பையன் அவரை கூட வந்து நான் வந்து அதில் வந்து சஜஸ்ட் பண்ணேன் இயக்குனருக்கு. இயக்குனர் ஏஎல் விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சமான இயக்குனர், நான் ரொம்ப மதிக்கக்கூடிய இயக்குனர். அவரோட தொடர்ந்து சைவம், வனமகன் எல்லாமே பண்ணேன். அந்த படத்துக்கு என்னென்னா 2 நாள் பயிற்சியும் கொடுத்து எல்லா நடிகர்களில் வந்து ஒரு 60% நடிகர்களை நான் செலக்ட் பண்ணேன். மற்றது இயக்குனரே வந்து செலக்ட் பண்ணாங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு படத்தை பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த கதையும் அப்படி, அந்த கதை அந்த மண் சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடிஞ்சு. அதில் நான் ஒரு வெத்தலை ஜோசியர் கேரக்டரு, அதில் விஜய் சார் வந்து என்ன சொன்னார்னா, நான் காஸ்டிங் பண்ணதுனால, சார் உங்களுக்கு இந்த 3 ரோல் இருக்குதுல்ல, நீங்கள் எது வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கிங்க அப்படின்னு. நான் சொன்னேன், சார் அது சரியாக இருக்காது, நான் காஸ்டிங் பண்ணிவிட்டு நான் ஒன்று சூஸ் பண்ணுறதுன்றது, நீங்களே எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்றப்ப வந்து, சார் நீங்கள் இதுவரையும் பண்ணாத மாதிரி கேரக்டர் ஒன்று இருக்குது, வெத்தலை ஜோசியர்னு காமெடி கேரக்டர், அது பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் அந்த ரோல் பண்ணேன். அது ரொம்ப நல்லா வந்திருக்கும். அந்த ரோலுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஆமா, படமே ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம். சூப்பர் ஸ்டார், அதுக்கு அடுத்து வந்து கமல்ஹாசன் 2 பேர் கூட நடிச்சு முடிச்சிருக்கீங்க. அடுத்து வந்து தளபதி 2 பேர் கூட நடிச்சிருக்கீங்க. ஸோ அஜித் சார் கூட வீரம் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அஜித் சாரோட வீரம் படத்தில் பண்ணேன். அது ரொம்ப சிவா சார் வந்து இயக்குனர், ரொம்ப ஒரு வித்தியாசமான இயக்குனர். அவர் அவங்க டீமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் அஜித் சாரோட தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வீரத்தில் வந்து நான் சாரோட காம்பினேஷனில் பண்ணலை, அஜித் சாரோட காம்பினேஷனில் பண்ணலை. நாங்கள் ஒரு தனியாக வந்து அதுல் குல்கர்னி சார், நாசர் சார் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் பண்ணியிருப்போம். விஜய் கூட பைரவா படம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அந்த கதாபாத்திரம் விஜய் சாரோட வந்து நான் மதுரைன்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் பைரவா. பைரவா வந்து ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம். அவர் இயக்குனர் சார் வந்து எனக்கு ஏற்கனவே வந்து எங்கள் சர்க்கிளில் பழக்கமான ஒரு நண்பர், கருப்பழனியப்பன் எல்லாருக்குமே வந்து பழக்கமான ஒரு நண்பர். அவர் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. அதில் வந்து எனக்கு அந்த கோர்ட்டு சீக்வன்ஸில் நிறைய டைலாக் பேசுகிற மாதிரி. அப்போ கூட விஜய் சார் கேட்டார், நீங்கள் திருநெல்வேலியா அப்படின்னு கேட்டார். நான் இல்லை சார், நான் ராமநாதபுரம் சொந்த ஊர், படித்தது வளர்ந்ததெல்லாம் மதுரை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதில் கோர்ட்டில் வந்து வில்லனுக்கு ஆதரவாக வந்து பேசுகிற மாதிரி ஒரு பெரிய சீக்வன்ஸ் இருக்கும். நான் வந்து பெரிய டைலாக் நான் பேசுகிறேன் நான் நினச்சிக்கிட்டு இருக்கப்போ அவர் பக்கமாக பேசிகிட்டு இருந்தார், சத்தம் இல்லாமல் பக்கமாக பேசிகிட்டு இருந்தார். அந்த பைரவா கிளைமேக்ஸை ஒட்டி வரும். அது ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அவர் நல்ல அற்புதமான ஒரு ஹியூமர் சென்ஸோட
நிறைய பேரோட அழகாக வந்து பேச மாட்டார். ஆனால் வந்து பேசினா வந்து அது வந்து ரொம்ப ஹியூமராக இருக்கும். சதீஷ் எல்லோரும் நின்று வந்து காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த இதுவும் வந்து ரொம்ப அவங்களோட ஒர்க் பண்ணதும் நல்ல. நான் என்னென்னா 2 பேரோடையுமே பெரிய கதாபாத்திரங்கள் எடுத்து பண்ணலை, சின்ன சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன். இப்போ கமல் சார்ட்டையோ ரஜினி சார்ட்டையோ பண்ண மாதிரி நான் பண்ணலை. ஃபியூச்சரில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நடிப்பு அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தாலும் ஸோ அதை தாண்டி இன்னும் சினிமாவில் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துருச்சுனாலே நம்ம எதையுமே புதுசாக கிரியேட் பண்ணவே முடியாது. அது என்னோட ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. அதனால் நான் வந்து ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு யூனிட்லையும் ஒவ்வொரு இயக்குனரோடையும் நான் நிறைய கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். நான் பெருசாக கற்றுக்கிட்டு செய்யணும்னு நான் விருப்பப்படுறது வந்து இயக்கம் டைரக்ஷன் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அது விரைவில் வந்து செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். கதை நம்ம ஏற்கனவே நாடகம் பண்ணதுனால, நான் நாடகத்தில் டைரக்ஷன் பண்ணதுனால கதைகள் இருக்குது. நல்ல சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வர்றப்போ வந்து அதை இயக்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஒரு கதாபாத்திரம் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் ஒரு படத்தில் அப்படின்னா, ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன முதல்ல பார்ப்பீங்க? ஸோ அந்த இயக்குனரை பார்ப்பீங்களா, இல்லை அந்த கதையை பார்ப்பீங்களா, இல்லை அந்த பேனர் பார்ப்பீங்களா, இல்லை ஹீரோவை பார்ப்பீங்களா? நம்ம வந்து நான் பண்ணது எப்படின்னா, இப்போ நானும் பசுபதியும் நீங்கள் உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விரும்மாண்டி முடித்த உடனே பசுபதி எப்படின்னா பெரிய கேரக்டரு, பெரிய பேனரு, பெரிய ஹீரோ அப்படியா பண்ணார், செலக்டிவாக பண்ணார். அதுவும் ஒரு நல்ல ஒரு இதுதான். நான் எப்படி பண்ணேன்னா, எனக்கு நான் நாடகத்திலேருந்து வந்ததுனால, அவர் நாடகத்திலேருந்து வந்தார், ஆனால் அவர் வேறு மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டாரு. நான் வந்து நாடகத்திலேருந்து வந்ததில் வந்து எனக்கு இந்த துறையில் வந்து கேமரா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, இது ஃபிலிம் மேக்கிங்கிறதே எனக்கு வந்து புதுசு. அது வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதனால் எனக்கு என்ன ஒரு மனசுக்குள்ளே பட்டுச்சு, எனக்கு அமைஞ்ச சூழ்நிலைகள்லாம் எப்படின்னா, எது வந்தாலும் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து 15 வருஷமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் செலக்டிவாக பண்ணணும். இப்போ வந்து கொஞ்சம் நல்ல ரோலாக செலக்டிவாக பண்ணணுன்ற நிலைக்கு இப்போ தான் வந்திருக்கேன். ஆரம்பத்தில் வந்து எனக்கு சின்ன படம், பெரிய ஹீரோ, பெரிய இயக்குனர் அப்படிலாம் நான் பண்ணதில்லை. ஜென்ரலாக ஒரு செலெக்ஷன் இருக்கும், நல்ல இயக்குனர் நல்ல இதுகள்லாம் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ வந்து கொஞ்சம் தீவிரமாக அதை பண்ணுறேன். நல்ல இயக்குனர், நல்ல கதைகள், புது இயக்குனராக இருந்தாலும் நல்ல கதாபாத்திரம் இருக்கணும். ஒரு 10 நாள் இருக்கிற மாதிரி ஒர்க் இருந்தால் தான் பண்ணணும் அப்படின்லாம் படத்தை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல ஒரு கதாபாத்திரத்துக்காக தான் எல்லாமே. விஷால் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து அவர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம், ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருந்தது? அவரோட சாரோட நான் வந்து ஒரு 4 படம் பண்ணியிருக்கேம்மா. சண்டைக்கோழி பார்ட் 1 பார்ட் 2, அப்புறம் தோரணைன்னு ஒரு படம், அப்புறம் வந்து சிவப்பதிகாரம் கருப்பள்ளியப்பன் டைரக்ஷனில் வந்து அவர் எனக்கு சீனியர், அதனால் அவர் எனக்கு நான் உரிமையாக சொல்ல முடியும், கருப்பள்ளியப்பன் சாரை. தோரணை வந்து தமிழ் தெலுங்கு 2 பண்ணோம். சண்டைக்கோழி வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு இந்த பார்ட் 2 பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு லைஃப் டைம் ப்ராஜெக்ட் மாதிரி எங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமாக மாறிப்போச்சு. பார்ட் 1 பண்ணுறப்ப ஜென்ரலாக தான் பண்ணோம். பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் அதே டீமு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கதைப்படி பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா 14 வருஷம் நடந்துருச்சு. அப்போ வந்து விஷால் சார் வந்து அறிமுகமான புதுசு. அது நாங்களுமே விரும்மாண்டி பண்ண அந்த 1-2 வருஷத்துக்குள்ளே நாங்கள் அதை பண்ணிட்டோம். 2003 விரும்மாண்டி பண்ணுறேன், 2004 சண்டைக்கோழி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 14 வருஷம் கழித்து பார்த்தோம்னா நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இது விஷால் சாரோட வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வளர்ச்சி. இந்த படத்தில் அதில் அதே கேரக்டர் தான் பண்ணி. ஆமாம், அதே தாய்மாமன் கேரக்டர் கதாபாத்திரம் தான். ஆனால் என்னன்னா அதுக்கும் இதுக்கும் பண்ணுறப்ப என்னென்னா, அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் பார்ட் பண்ணுறப்ப நான் வந்து ஒரு கதை, இதில் வந்து விஷால் சார், ராஜ்கிரண் சார் இருக்காங்க, நம்மளுக்கு வந்து தாய்மாமன் கேரக்டரு அப்படின்னு அந்த சீன்களை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போனோம். இந்த செகண்ட் பார்ட் வர்றப்ப எனக்கு என்ன மைண்டில் பட்டுச்சுன்னா, வழக்கமான படத்தில் காட்சிகளில் நடிக்கிற மாதிரி இது கிடையாது. இந்த படத்தில் நம்மளுக்குன்னு தனிப்பட்ட காட்சிகள் வந்து இப்போ ராஜ்கிரண் சார், விஷால் சார், கீர்த்தி, வரலட்சுமி இவங்களை தவிர வேறு யாருக்கும் தனிப்பட்ட சீன்கள் இருக்காது. ஆனால் என்னன்னா, தனிப்பட்ட சீன் இல்லாட்டி கூட ஒட்டுமொத்த படத்துலேயும் நாங்கள் இருப்போம். அப்போ ஒட்டுமொத்த படத்துலையும் வந்து சின்ன சின்ன திரும்புறது, பார்க்குறது, இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில் நீங்கள் வந்து அந்த படத்தோட கதை கருக்கு, இப்போ ராஜ்கிரண் சார் வந்து அந்த படத்தோட கரு என்ன, அதாவது நம்மளை நம்பி ஒருத்தன் இருக்கான், ஒரு குடும்பத்தோட விதை, வன்முறை கூடாது, அவனை எப்படியாவது காப்பாற்றணும், அது நம்ம மண்ணோட எத்திக்ஸ், அதை தாங்கி நிற்கிறாரு அவர். விஷால் சார் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் அப்படி நிற்கிறப்ப
நாங்கள் படம் ஃபுல்லாக அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக த்ரூ அவுட் எங்களோட மூமெண்ட் எல்லாமே இருக்கும். தனிப்பட்ட சீன்கள்னு இருக்காது, 1-2 சீன் இருக்கும். ஆனால் படம் ஃபுல்லாக அந்த விஷயத்துக்காக வந்து நாங்கள் சப்போர்ட்டிவாக ரியாக்ட் பண்ணிக்கிட்டு அது வேற மாதிரியான ஒரு நடிப்பு அனுபவமாக இருந்தது எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 90 படங்கள் வரைக்கும் நடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ சினிமா நீங்கள் திரும்பி பார்க்கும்போது என்ன மாதிரி தோணுது? ரொம்ப அற்புதமாக இருக்குமா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, எனக்கு வந்து இது 3வது தலைமுறையோட வேலை செய்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குது. இப்போ மாரி செல்வராஜோட வேலை செய்கிறது, பாலாஜி மோகன் மாரி படத்தில், தனுஷ் சாரோட படத்தில் பாலாஜி மோகனோட வேலை செஞ்சது, இந்த மாதிரி இந்த யங் ஜென்ரேஷன் டைரக்டர்ஸோட வேலை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது 3வது தலைமுறை இயக்குனர் எங்களை பொறுத்தளவு இந்த 15 வருஷத்தில் இவங்களோட வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம், மிகப்பெரிய வெவ்வேறு கட்டங்களை கடந்து வந்த மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இந்த 15 வருஷம்ன்றது 90 படங்கள்ன்றது வந்து ஏதோ ரொம்ப நாள் வேலை செஞ்சு ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துருக்கு. அதுவும் என்னோட அந்த ஒரு 30 to 44 ஒரு 29 to 44 வச்சுக்கோங்களேன், ஒரு 15 வருஷம். அந்த பீரியடுன்றது என்னோட ஏஜில் வந்து ஒரு முக்கியமான காலகட்டம். அதில் வந்து தீவிரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு பக்குவமும் உடலில் உழைப்பு ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த இப்போ பீரியடில் இந்த படங்கள் இந்த வருஷங்கள் கடந்ததுன்றது எனக்கு மிக முக்கியமான ஒரு இதாகப்படுது. ஏன்னா இப்போ அடுத்து நான் இன்னொரு 5-10 வருஷத்தில் வேறு மாதிரி ஒரு நிலை எடுத்து வேறு மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டைல் மாறும். இந்த 10 வருஷம்ன்றது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக எல்லாமே பண்ணியிருக்கேன்னு தான் நான் இது பண்ணுறேன். ஸோ எத்தனை வருஷமாக வந்து இவ்வளோ அழகாக சினிமாவை பற்றி ரொம்ப த்ரூ அவுட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களுடைய இப்போ இருக்கிற அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்? பரியரும் பெருமாளும் சண்டைக்குள்ளையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து வந்து சர்வர் சுந்தரம் சந்தான சாரோட அதில் ஒரு வில்லன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இயக்குனர் ராமோட மம்முட்டி சார் ஹீரோவாக பண்ணி பேரன்புன்ற ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து அடுத்து ஒரு 4-5 படங்கள் புது படங்கள் இருக்குது, பேச்சுவார்த்தையில் இருக்குது. அது எல்லாமே வந்து பண்ணக்கூடிய படங்கள் இதான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி ரொம்ப அழகாக எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ கூடிய விரைவில் நீங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ கூடிய விரைவில் உடனே இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, பரவாயில்ல. அந்த உங்களுடைய டைரக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிமா.